வரலாறு என்பது வெற்றியாளர்களால் எழுதப்படுவது என்பார்கள். ஆனால் சில நேரங்களில் வரலாறு ஒரு தனி மனிதனின் இரகசிய தொலைபேசி அழைப்பால் தீர்மானிக்கப்படுகிறது. 1973 ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நள்ளிரவில் லண்டனில் இருந்து சென்று அந்த ஒரு அழைப்பு மட்டுமில்லை என்றால் இன்று உலக வரைபடத்தில் ஸ்டீல் என்ற நாடு இருந்திருக்காது. அந்த அழைப்பிற்கு சொந்தக்காரர் அஷ்ரப் மர்வான். ஜனாதிபதியின் மாளிகையில் ஒரு மொசாட் ஒற்றன். அஷ்ரப் மர்வான் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. எகிப்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஜனாதிபதி கமால் அப்துல் நசாரின் மருமகன். வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் எகிப்திய அதிகார மையத்தின் இதயமாக கருதப்படும் ஜனாதிபதி மாளிகையிலேயே தனக்கென ஒரு அலுவலகத்தை கொண்டிருந்தார். 1970களின் தொடக்கத்தில் லண்டனில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகத்தை தொடர்பு கொண்ட போது ஆஸ்திரேலிய உளவு அமைப்பான மொசாட் அதிர்ந்து போனது. எகிப்திய அதிபரின் மருமகனை உளவு சொல்ல வருகிறாரா, இது எகிப்தின் சதியாக இருக்குமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். ஆனால் அவர் கொடுத்த தகவல்கள் வைரத்தை விட துல்லியமாக இருந்தன. அவருக்கு சூட்டப்பட்ட ரகசிய பேர் தி ஏஞ்சல், அதாவது தேவதூதன். பழிவாங்க துடித்த இதயம், உளவு பார்த்ததன் பின்னணி. ஒரு மனிதன் தன் நாட்டிற்கும் தன் குடும்பத்திற்கும் துரோகம் செய்ய துணிவதற்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருக்க வேண்டும். மர்வானை பொறுத்தவரை அது அவமானம். நாசரின் வெறுப்பு. அதிபர் நாசருக்கு மர்வானின் பகட்டான வாழ்க்கை முறை பிடிக்கவில்லை. பலமுறை பொது இடங்களிலும் குடும்ப விழாக்களிலும் மர்வானை நாசர் அவமதித்ததாக கூறப்படுகிறது. தன் மகளை மர்வானிடமிருந்து விவாகரத்து செய்யும்படி நாசர் வற்புறுத்தினார். இந்த அவமதிப்புகளை மர்வானை தன் மாமனாருக்கு எதிராகவும் அவர் நேசித்த எகிப்திற்கு எதிராகவும் மாற்றியது. தன் மாமனார் யாரை பரம எதிராக கருதினாரோ அதே ஸ்டீலுக்கு எகிப்தின் ரகசியங்களை விற்க துணிந்தார் மர்வான். நாளை போர் உலகை மாற்றிய அந்த ஒரு வரி. 1973 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி எகிப்தும் சிரியாவும் இணைந்து ஸ்டீல் மீது ஒரு மின்னல் வேக தாக்குதலை திட்டமிட்டிருந்தன. இது ஆபரேஷன் பத்ர். ஸ்டீலியர்கள் தங்களின் புனித நாளான ஜோம் கிப்பூர் அன்று வழிபாட்டில் இருப்பார்கள் என்பதை அரபு நாடுகள் சரியாக கணித்திருந்தன. தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு லண்டனின் மொசாட் தலைவரை சந்தித்த மர்வான், டுமாரோ வார் வில் பிரேக் அவுட், நாளை போர் தொடங்குகிறது என்று ஒற்றை செய்தியை வழங்கினார். இந்த தகவல் கிடைத்த சில நிமிடங்களில் ஸ்டீல் தனது ரிசர்வ் படைகளை தயார் செய்தது. மர்வானின் அந்த எச்சரிக்கை மட்டும் இல்லை என்றால் ஸ்டீல் ஒரு தேசமாக அன்றே துடைத்து எறியப்பட்டிருக்கும். ஜூன் 27, 2007 லண்டனில் உள்ள தனது 5வது மாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து கீழே விழுந்து மர்வான் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இவரது மரணம் குறித்து சில அதிர வைக்கும் உண்மைகளும் கிடைக்கப்பெறுகிறது. டோனி பிளேயர் இணைப்பு. பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேயர் பதவியை விட்டு விலகிய அதே நாளில் மர்வான் கொல்லப்படுகிறார். பிளேயர் பதவியில் இருக்கும் வரை மர்வான் பாதுகாப்பாக இருந்தார். அவர் கீழே விழுந்தபோது அவரது அறையில் இருந்த சில முக்கிய ஆவணங்கள் மாயமாகி இருந்தன. யார் செய்தார்கள்? மர்வானின் அடையாளம் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியதால் அவரை உயிருடன் விடுவது ஆபத்து என மொசாட் கருதி இருக்கலாம், அல்லது எகிப்திய உளவுத்துறை பழிவாங்கி இருக்கலாம். உண்மையில் ஹீரோவா வில்லனா? இரட்டை முகமூடி மர்வானின் வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்வி. அவர் ஒரு டபுள் ஏஜென்ட், அதாவது இரட்டை முகவர் தானா என்பது. எகிப்து இன்றும் அவரை ஒரு தேசப்பற்றாளராகவே பார்க்கிறது. அவர் ஸ்டீலுக்கு தவறான தகவல்களை கொடுத்து திசை திருப்பியதாக ஒரு தரப்பு கூறுகிறது. ஆனால் ஆஸ்திரேலிய வரலாற்றாசிரியர்களோ அவர் இல்லை என்றால் இன்று ஸ்டீல் இல்லை என்கிறார்கள். அஷ்ரப் மர்வான் ஒரு விசித்திரமான மனிதர். அவர் பணத்திற்காக உளவு பார்த்தாரா அல்லது பழிவாங்கவா என்பது இன்றும் விவாதத்திற்குரியது. ஆனால் அவர் கொடுத்த ஒரு டிப் இன்று வரை மத்திய கிழக்கின் அரசியலை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனின் செயல் எப்படி ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்றியமைக்க முடியும் என்பதற்கு அஷ்ரப் மர்வான் ஒரு வாழும் மறைந்த உதாரணம் என்று சொல்லலாம். அஷ்ரப் மர்வான் வெறும் ஸ்டேலிய ஒற்றன் மட்டுமல்ல, அவர் ஒரு முப்பரிமாண ஆட்டக்காரர் என்பதை சமீபத்திய உளவுத்துறை ஆய்வுகள் சுட்டிக்காட்டின. உண்மையில் பலரும் அறியாத ஒரு செய்தி என்னவென்றால், அஷ்ரப் மர்வான் ஸ்டேலுக்காக மட்டுமல்ல, சவுதி அரேபியாவின் உளவுத்துறைக்காகவும் வேலை செய்தவர். சவுதி உளவுத்துறையின் தலைவரான கமல் அதாம் மர்வானுக்கு பெரும் தொகை வழங்கியதாக கூறப்படுகிறது.
அரபு நாடுகளின் உச்சி மாநாடுகளில் மர்வான் கலந்து கொண்ட போது அவர் ஒரு சவுதி ஏஜெண்டாகவே பார்க்கப்பட்டார். ஒரே நேரத்தில் 3 நாடுகளின், அதாவது எகிப்து, இஸ்ரேல், சவுதி ரகசியங்களை அறிந்திருந்த ஒரே மனிதர் அவராகத்தான் இருக்க முடியும். ஆஸ்திரேலிய பத்திரிகையாளரான ரொனான் பெர்கமேன் சமீபத்தில் வெளியிட்ட தி ஏஞ்சல் ஆஃப் லைஸ் என்ற ஆய்வறிக்கை ஒரு குண்டை தூக்கியுள்ளது. மர்வான் போர் பற்றி எச்சரிக்கை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவர் 12 மணி நேரத்திற்கு முன்பே எச்சரித்திருக்க முடியும். வேண்டுமென்றே காலதாமதம் செய்தது எகிப்திய படைகள் சுயஸ் கால்வாயை கடக்க அவர் வழிவகை செய்தார் என்று இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. மர்வான் இஸ்ரேலுக்கு விளங்கிய 400 ஸ்கட் ஏவுகணை பற்றிய தகவல் பின்னர் தவறானது என்று நிரூபிக்கப்பட்டது. இது இஸ்ரேலை தேவையற்ற அச்சத்தில் ஆழ்த்திய எகிப்து போட்ட திட்டத்தினுடைய ஒரு பகுதி என்கிறார்கள். மர்வானின் அடையாளத்தை கசிய விட்டது யார்? மர்வானின் மரணத்திற்கு மிக முக்கியமான காரணம் அவரது அடையாளம் வெளிச்சத்திற்கு வந்ததுதான். ஆஸ்திரேலிய இராணுவ உளவுத்துறை முன்னாள் தலைவர் எலிஜீரா ஒரு நேர்காணலில் மர்வானின் ரகசிய பெயரை தவறுதலாக கசிய விட்டார். இது ஆஸ்திரேலிய உளவுத்துறைக்குள்ளேயே மிகப்பெரிய மோதலை உண்டாக்கியது. ஒரு உளவாளியின் பாதுகாப்பு என்பது அவரது ரகசியத்தில் தான் இருக்கிறது. அந்த ரகசியம் உடைந்த நிமிடமே மர்வானின் மரண சாசனம் எழுதப்பட்டு விட்டது. லண்டனில் மர்வான் பால்கனியில் இருந்து விழுந்த போது அவர் அணிந்திருந்த காலணிகள் காணாமல் போயிருந்தன. லண்டன் போலீசார் நடத்திய 2ஆம் கட்ட விசாரணையில் அவர் கீழே விழுந்த சில வினாடிகளில் 2 மர்ம மனிதர்கள் அவரது பால்கனியில் நின்றிருந்ததை சாட்சிகள் உறுதிப்படுத்தினர். எகிப்திய உளவுத்துறை ஒருவரை தற்கொலை போல காட்டி கொலை செய்வதற்கு ஒரு தனி நுட்பத்தை வைத்திருந்ததாக தற்போது நம்பப்படுகிறது. காணாமல் போன அந்த இரகசிய நாட்குறிப்பு. மர்வான் தனது சுயசரிதையை எழுதி கொண்டிருந்தார். அவரது மரணத்திற்கு பின் அவர் தங்கியிருந்த அறையில் அந்த நாட்குறிப்பின் ஒரு பிரதி கூட கிடைக்கவில்லை. உலகையை அதிர வைக்கும் பல ரகசியங்கள் அதில் இருந்திருக்கலாம். அந்த புத்தகம் வெளியானால் பல அரபு மன்னர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய தலைவர்களின் பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் அது திட்டமிட்டு அழிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அஷ்ரப் மர்வான் ஒரு இரட்டை முகவர் என்பதற்கான ஆதாரங்கள் இப்போது வலுப்பெற்று வருகிறது. எகிப்திய அதிபர் அன்வர் சதாத் மர்வானை ஒரு கருவியாக பயன்படுத்தி இஸ்ரேலை ஏமாற்றி இருக்கலாம் என்பதே தற்போதைய பல உளவுத்துறை நிபுணர்களின் கணிப்பாகும். இந்த தகவல்கள் பற்றி உங்கள் கருத்து எப்படி இருக்கும்? அவர் உண்மையில் ஒரு தேசப்பற்றாளரா அல்லது பணத்திற்காக ஆடிய ஆட்டக்காரரா? நீங்களே பதிலிறுத்துக் கொள்ளுங்கள். அஷ்ரப் மர்வான் இந்த பெயர் உலக உளவு வரலாற்றில் ஒரு முரண்பாடான காவியம். ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் 2 தேசங்களின் தலைவிதியை தன் கைரேகைக்குள் வைத்திருந்தார் என்பது நம்புவதற்கே கடினமான ஒரு நிஜம் என்று கூட சொல்லலாம். முரண்களின் நாயகன். இஸ்ரேலை பொறுத்தவரை அவர் தேசத்தின் ஆயுளை நீட்டித்த தேவதூதன். எகிப்தை பொறுத்தவரை அவர் ஆஸ்திரேலிய படைகளையே குழப்பத்தில் ஆழ்த்திய மர்ம வீரன். அரசியல் சதுரங்கம். மர்வானின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். உளவுத்துறையில் உண்மை என்பது ஒருபோதும் முழுமையானது அல்ல. அது சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ப நிறமாறும் ஒரு திரவம். அவர் பணத்திற்காக துரோகம் செய்தாரா அல்லது தன் நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து இரட்டை வேடமிட்டாரா என்ற விவாதம் அவர் விழுந்து மறைத்த அதே பால்கனிக்கு கீழே இன்னும் புதைந்து கிடக்கிறது என்றும் சொல்ல முடியும்.